Hi everyone. So 12th standard தமிழுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2025ஓட ரொம்ப முக்கியமான கேள்விகள் இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு இன்னையோட சேர்த்து கண்டிப்பா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணா 90க்கு 90 எடுக்க முடியுமான்னு கேட்டா நீங்க ட்ரை பண்ணா முடியும். சரிங்களா? தமிழ்ல அட்லீஸ்ட் டீசன்ட்டா 85+ ஆவது எடுக்கணும் 90 கண்டிப்பா உங்களால முடியும். நம்ம போடுற இந்த இம்பார்ட்டன்ஸ் படிச்சீங்கனால எல்லாமே எழுதிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான நெடுவினா சிறுவினா குறுவினா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதை முடிச்சுட்டு அந்த 7 to 14 அந்த 7 to 14 செக்ஷனில் என்னெல்லாம் படிக்கணும் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். அண்ட் 1 மார்க்கு எப்படி கேட்பாங்க, புக்கின் ஒரு 5 கேட்பாங்க, புக் பேக் எவ்வளோ கேட்பாங்க கரெக்டாக சொல்கிறேன். அண்ட் ப்ளஸ் மனனம் என்ன படிக்கலாம் இந்த மாதிரி இந்த வீடியோவில் எல்லாமே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ என்ன அப்படின்னா நெடுவினா 16 to 3 18. ஸோ 18 மார்க் அடிக்கணும் அப்படின்னா நெடுவினாவை ஃபஸ்ட்டு நல்லபடியாக எழுதணுங்க. அதாவது குறிப்பிச்சிட்டக்கம் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், முன்னுரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ஹெட்டிங்கும் சைட் ஹெட்டிங் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த பேராகிராஃப் வைஸாக எழுதிட்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு நெடுவினா எப்படி எழுதுனா ஒரு 2.5 பக்கம் வர மாதிரி 2.5 சைடு, ஒரு சைடு இந்த சைடு ஒரு சைடு இந்த சைடு 2.5 சைடு ஒரு 3.5 பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2.5 சைடு வந்தால் டீசெண்டாக இருக்கும் நான் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் அதாவது நீங்கள் எழுதணும். சரிங்களா? கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து அந்த டைமில் வந்து எக்ஸாம் டைமில் அவங்க திருத்துறவங்களுக்கு ஓகே இதுக்கு மார்க் போடணும்னு தோணும். அண்ட் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இப்போ திருக்குறளில் கேட்குறான் அப்படின்னா நீங்கள் குறள் எழுதிட்டு பொருள் எழுதுனா அவங்க ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவே நீங்கள் பொருள் மட்டும்தான் எழுதி விளக்கம் தரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 4 மார்க்கோ 5 மார்க்கோ 4 மார்க் வரைக்கும் தான் போடுவாங்க. பட் இது உரைநடை அந்த துணைப்பாடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடலில் எங்கே வருதோ பாடல் வரிகள் வரும் இல்லையா, அந்த பாடல் வரிகள் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு 6 மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீட் ப்ரெசன்டேஷனோட. ஓகேவா? நடை ஓகேவா? ஸோ அடுத்தது பாரதியின் கடிதம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேள்வி. இயல் 2 நெகிழி தவிர்த்த நிழல் வாடை இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. இயல் 3 குடும்பம். அடுத்தது உரிமை தாகம். திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் கண்டிப்பாக ஒன்று வரும் செய்நெடுதல் சினம். ஸோ அடுத்து இயல் 4 கவிதை எழுதிய சுராதா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சாலை விபத்தில் தமிழ்நாடு போன வருஷம் வந்துருச்சு, பட் இருந்தாலும் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது இயல் 4. ஸோ இதெல்லாமே நீங்கள் இந்த நெடுவினா நல்லபடியாக படிச்சுக்கோங்க. இங்கே நான் புக் பேக் நம்பர் சொல்லியிருக்கேன். இயல் 5 கிராமங்கள் தங்கள் முகவரியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெடுவினாக்கு படிச்சிருங்க. இயல் 5 3வது கேள்வி சென்னையில் உள்ள மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அது கதை தான். இயல் 6 மகாநடிகர். இது ரொம்ப ஈஸி. இயல் 6 ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். திருக்குறளில் அறிவுடைமை, திருக்குறள் ஒரு வாழ்வியல் நீங்கள் ரெண்டுமே படித்தாகணும். இயல் 7 நிர்வாக வேளாண்மை மட்டும் படித்தா போதும், மேலாண்மை மட்டும் படித்தா போதும். இயல் 8 மயிலிலார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் ரொம்ப முக்கியமான ஒரு 6 மார்க்கு. எச்ஏ கிருட்டினர் ரச்சனை யாத்திரிகம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். கோடைமலை அதுவுமே ரொம்ப ஈஸி. ஸோ நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோடும் ரொம்பலாம் நான் கொடுக்கல, பார்க்குறதுக்கு தான் ஒரு 2 கொடுத்த மாதிரி இருக்கும். பட் எல்லாமே நீங்கள் படித்ததாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ அப்போ நெடுவினாவும் நீங்கள் எழுதிடுவீங்க. அடுத்தது சிறுவினாவும் குருவினாவும் ஒட்டுக்கா பார்த்துடலாம். இயல் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறுவினாவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். சிறுவினா வந்து நமக்கு எவ்வளோ எழுதணும், 2 எழுதணும். செய்யுள்ள 2 உரைநடை 2 எழுதணும். ஆப்ஷனே 4 வரும். செய்யுள்ள 4 வரும், அதில் 2 எழுதணும். உரைநடை 4 வரும், 2 எழுதணும். ஸோ அப்போ ஈஸியாகவே எழுதிடலாம். ஸோ 16 மார்க்கு 8 மார்க் வரும். கரெக்டாக? ஸோ சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் அட்லீஸ்ட் ஒரு அரை பக்கம் ஒரு பக்கம் வர அளவுக்காவது ஓரளவுக்கு எழுதுங்க. பாயிண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் எழுதுற மாதிரி எழுதுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். எங்கெல்லாம் பாடல் வரக்கான வாய்ப்புகள் இருக்கோ அது எழுதுங்க, அவங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குருவினா போட்டுருவாங்க, 2 மார்க் போட்டுருவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தீங்கன்னா போட்டுருவாங்க. சிறுவினா வந்து 1 2 3, குருவினா வந்து 1 2 3 4. இயல் 2 இதெல்லாமே படிச்சுக்கோங்க. இயல் 3 இயல் 4 திருக்குறளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மட்டும் படித்தப்போ சிறுவினா 1 தான். இந்த இயல் 4 வரைக்குமே குருவினா நிறையா சொல்லியிருப்பேன், ஏன்னா அதிலே கவர் ஆகிரும் உங்களுக்கு. அதனால தான் அந்த சிறுவினாவும் கொஞ்சம் நிறைய சொன்ன மாதிரி இருக்கும். பட் ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அதை படித்து தான் ஆகணும். இயல் 5 வந்து பார்த்திங்கன்னா சிறுவினா இது குருவினா இது. இயல் 6 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சொன்ன மாதிரி இருக்கும். பட் ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா இயல் 6க்கு அப்புறம் வர திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கொஸ்டின் படிச்சுங்க, சிறுவினா அண்ட் குருவினா. இயல் 8 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. இயல் 8 வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 3 கொஸ்டின், குருவினால 1 3 4. இயல் 7லுமே சிறுவினா வந்து 1 2 4, குருவினா வந்து 1 2 3. ஸோ புக் பேக் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தாலும் நம்ம எழுதணும், அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ 7 to 14 இந்த செஷனில் தான் நிறைய பேருக்கு மார்க் போகுது. ஸோ இதில் 7 எழுதணும், 9 கொடுத்து 7 எழுதணும். அப்படிங்கிறப்போ புணர்ச்சியும் பகுபத உறுப்பிலக்கணமும் நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக படித்தாகணும். ஸோ இது எப்படி சார் படிக்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
நான் போட்ட வீடியோ இருக்குது, அது ஜஸ்ட் ஒரு 12 மினிட்ஸ் வீடியோ. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே அதில் இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக பகுப்புதொரு பக்கணும் புணர்ச்சி எழுதிடலாம். ஸோ அடுத்தது ஊமை தொடரை சொற்றொடராக மாற்றுக, பேஜ் நம்பர் 20 இருக்குது, பார்த்துக்கோங்க. கலை சொல்லாக்கம் எல்லா இயல்லையுமே நீங்கள் கலை சொல்ல படிச்சிருங்க. கண்டிப்பாக அது ஒரு 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மயங்கோலி சொற்கள் பேஜ் நம்பர் 44 இருக்குது, இயல் 2 இருக்குது. பிரித்து சேர்த்து எழுதுக பேஜ் நம்பர் 67 இருக்குது, இயல் 3 இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்க. வல்லினமைகளை எட்டும் நீக்கியும் எழுதுங்க பேஜ் நம்பர் 70 இருக்குது, இயல் 3 இருக்குது. தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுக, இதுவும் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 102 இருக்குது, இயல் 4 இருக்குது. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக பேஜ் நம்பர் 104 இருக்குது, இயல் 4 இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து 7 to 14 பார்த்தாகணும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. பேஜ் நம்பர் 127 இருக்குது, இயல் 5. பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக, இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரேர் தான் பார்த்துக்கோங்க. 4 சொற்களை தொடரில் 4 சொற்கள் கொடுத்துருவாங்க, அது தொடரில் அமைத்து எழுதுக்கு ஒரே சென்டென்ஸ் எழுதுகிறோம். பேஜ் நம்பர் 155 இருக்குது. மரபு சொற்கள் இதுவும் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 185 இருக்குது. மரபு பிழை வந்து ஒன்று தான் கேட்பாங்க. அதில் அந்த இயலில் ஒன்று இருக்குது, இந்த இயலில் ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று தான் கேட்பாங்க. இயல் விடைக்கேற்ற வினா இது கேட்டால் தான் கேட்பாங்க. பட் பார்த்துக்கோங்க. புணர்ச்சி பகுப்பதொரு பண்ணணும் ஒன்று. இன்னொன்று நிறுத்தற்குறியை கேட்பாங்க, பங்க்சுவேஷன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்க, அது எந்த இயல்னு தெரியல. பட் பங்க்சுவேஷனை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் அட்டம்ப்டில் கேட்ட கொஸ்டின்ஸே திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது பங்க்சுவேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ 7 to 14 இலக்கண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது வேணால் நீங்கள் வந்து ஆப்ஷனில் விட்டுருங்க. மீதி இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் படிச்சிங்கன்னா 7 into 2 14 அடிச்சிடலாம். இதுக்கான மினி மெட்டீரியல், அதாவது சிறுவினா குருவினா, இந்த 7 to 14 4 into 3 12 செக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக எழுதுறதுக்கு 1 மார்க் எழுதுறதுக்கு நல்லா ஈஸியாக படிக்கிற ஒரு மினி மெட்டீரியல் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து 4 into 3 12 அணி, என்னெல்லாம் அணி இந்த வருஷம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னா, நிரல் நிறை அணி, ஏகதேசி உருவகணி, பொருள் வேற்றுமை அணி, ஊமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஆக்சுவலி ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இது வேண்டாம். இந்த 4 மட்டும் படிங்க, கண்டிப்பாக எழுதிடலாம். பட் 5 படித்தா பக்கா சேஃபு. அணி எழுதுனா ஃபுல் மார்க் கிடச்சிரும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அணினா என்ன, அந்த அணியோட டெஃபினிஷன், அதுக்கப்புறம் அணி விளக்கம், சான்று கண்டிப்பாக எழுதணும். அப்புறம் அணி விளக்கம், அணி பொருத்தம். இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டிங் போட்டு எழுதும்போது சூப்பராக மார்க் கிடச்சிடும். அதுவுமே மினி மெட்டீரியல் தந்துடுறேன். திணைத்துறை, பாடான் திணை, வாகை திணை, செவியுறா துறை, பரிசல் துறை. கண்டிப்பாக இந்த நாளில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக இந்த பாடான் திணை ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. பட் அதுக்குன்னு அது மட்டும் படிச்சு போது 4மே பாருங்கள். இது திணைத்துறை சான்றோட அந்த விளக்கத்தோட அந்த டெஃபினிஷனோடு எழுதும்போது ஃபுல் மார்க் கிடச்சிரும். நான் வந்து அதுவும் டிஸ்கஷன் பாக்ஸில் அது மினி மெட்டீரியலில் தனியாக தரேன். பின்வரும் பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு, இது நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டேறீங்க. இயல் எந்த இயல்னு தெரியல. பேஜ் நம்பர் 103 இருக்குது புக் பேக்கில். ஸோ இந்த இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 பழமொழியாவது நீங்கள் வந்து நீதி, மாரல், அப்புறம் விளக்கம், அதுக்கப்புறம் அந்த பழமொழியோட டெஃபினிஷன், இந்த 3மே எழுதும்போது தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த பழமொழியோட டெஃபினிஷன் தான் 3 லைன் இருக்கும், அது மனப்பாடம் பண்ணணும். ஆனால் மீதி இருக்கிற ஒரு 10 லைன் 7-8 லைன் எழுதுவீங்க, மேக்ஸிமம் 7-8 லைன் எழுதுவீங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஓனாகவே எழுதிக்கலாம். நீதி மட்டும் ஒரு அரை மார்க் 1 மார்க் அலோகேட் பண்ணி நீதி எழுதுங்க, மாரல், ஓகேவா, பாக்ஸ் போட்டு எழுதுங்க. ஸோ பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு நீங்கள் வந்து எழுதும்போது இது வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை கேட்டால் இது 3மே எழுதுங்க. நயம் பாராட்டுதல் வரும், நயம் பாராட்டுதல் ஒரு ஆப்ஷனாக வச்சு எழுதுங்க. அந்த 3 எழுதிக்கலாம். என்னை கேட்டால் அணி, துணைத்துறை, நயம் பாராட்டுதல் அப்படி எழுதிக்கலாம். ஏதோ இந்த செக்ஷனில் 5 கொடுத்து 3ங்க, நீங்கள் இந்த 3 செலக்ட் பண்ணுங்க, இல்லை பழமொழியை செலக்ட் பண்ணுங்க, முடிஞ்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வர கொஸ்டின் பாருங்கள், கருத்துப்படத்தை புரிந்து கொண்டு 10 எழுது. இது கேட்டால் தான் கேட்பாங்க. கேட்டால் லக்கு. ஒரு பப்ளிக்கில் மட்டும் கேட்டாங்க, பேஜ் நம்பர் 127 ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அது நம்ம பேராகிராஃபாக எழுதணும். நீங்கள் ஈஸி அது எழுதுறது. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். சும்மா நீங்கள் அது என்ன கொடுத்துருக்காங்களோ அது இந்த டைப்ஸ் இருக்குது, இந்த டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேராகிராஃபாக எழுதினா போதும். இயல் 5 இருக்குது. தமிழாக்கம் தருக பேஜ் நம்பர் 20 பேஜ் நம்பர் 215 இருக்குது. இது தவிர்த்து ஓனாவும் தமிழாக்கம் தருக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் தமிழாக்கம் நம்பி போக வேண்டாம். நாங்கள் இப்போதைக்கு இது பார்த்துக்கோங்க. பட் இது நீங்கள் நான் 3ஐயும் நயம் பாராட்டுதல் முக்கியமாக படிச்சுங்க. நயம் பாராட்டுதல் வந்து 3 நயம் வந்து படிக்கணும். எதுகை, மோனை, ஏதாவது சந்தம், ஏதாவது ஒரு 3 நயம், இயல்பு, ஏதோ ஒரு 3 நயம் படித்து மைய கருத்து திரண்ட கருத்து கண்டிப்பாக எழுதுங்க. மைய கருத்துக்கு மார்க் இருக்குது. ஸோ மைய கருத்து திரண்ட கருத்து அந்த பாடலில் என்ன சொல்ல வராங்களோ அது எழுதிட்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் 3 நயம் எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு முடிவுரை எழுதுங்க. சரிங்களா? இப்படி எழுதும்போது தான் உங்களுக்கு 3 மார்க் 4 மார்க் கிடைக்கும். அடுத்த மனப்பாட பகுதி, இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. தன்னோர் இல்லாத தமிழ், தண்டியலங்கரம் பாடல் கண்டிப்பாக எல்லோரும் படிச்சிருப்பீங்க, படிச்சுக்கோங்க. இயல் 2 நெடுநல் வாடை படிச்சுதான் ஆகணும். இயல் 3 கம்பராமாயணம் 2 பாடல் இருக்குது, படிச்சுதான் ஆகணும். இயல் 4 இதில் வெற்றி பெற கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும். இயல் 5 தெய்வமணி மாலை படிச்சுதான் ஆகணும். இயல் 6 சிலப்பதிகாரம் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும். மேபி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயல் 8 ரச்சனை யாத்திரை மட்டும் படிங்க. ஸோ இதில் 2ஓ 3ஓ தான் விட்டுருக்கேங்க. புறநானூறு மட்டும் விட்டுருக்கேன், ஏன்னா போன வருஷம் கேட்டுட்டாங்க. பட்
நான் என்னை பொறுத்தவரைக்கும் மனப்பாட பகுதியில் இம்பார்ட்டனே சொல்லக்கூடாது. எது வருன்னே நம்மளால கணிக்க முடியாது. மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டே சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்களேன்னு தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்லாம் கிடையாது. 20 குறள் நீங்கள் படித்து தான் போகணும். அப்போ தான் அந்த 2 மார்க் கிடைக்கும். ஸோ 6 மார்க் கிடைக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதுங்க. எங்கெல்லாம் கமா வருமோ எங்கெல்லாம் கரெக்டாக இதெல்லாம் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, புக் பேக் 1 மார்க் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 வரும், மேக்ஸிமம் ஒரு 9 வந்துடும். சரிங்களா? அப்போ புக் பேக் 1 மார்க்கு நல்லா தளவாக படிச்சுங்க. அடுத்து இலக்கணம் 1 மார்க். இலக்கண தேர்ச்சி கொள்ளணும்னு இருக்குமா, அதுவும் படிங்க. இலக்கணத்தை மையப்படுத்தி ஏதாவது ஒரு 1 மார்க் கேட்கலாம். திருக்குறள்லேருந்து ஒரு 1 மார்க் கேட்கலாம். திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லேருந்து கேட்கலாம். இல்லை திருக்குறள் புக் பேக்கே கேட்கலாம். இலக்கண குறிப்பு ஒன்று கேட்பாங்கப்பா. இலக்கண குறிப்பை தெரிஞ்சு வச்சுக்கோ. இலக்கண குறிப்பு என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் இருக்குது ரூல்ஸு, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோ. அது ஒரு 1 மார்க் வரும். சென்டம் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நூல் ஆசிரியர் பேர் வரும்ப்பா. ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலோட ஆசிரியர் பேர் வரும். எல்லா செயலோட ஆசிரியர் பேர் படிச்சுக்கோ, எல்லா பாடலோடதும். அதை பற்றியே கேட்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த நூல்வெளி நுழையும் முன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் இருக்கும். டூ யூ நோ மாதிரி நூல்வெளி அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கும். எல்லா லெசனுக்கும் பின்னாடி நுழையும் முன் அப்படின்னா லெசன் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இந்த டப்பாக்களை நீங்கள் வந்து படித்தா மட்டும்தான் அதுலேருந்து 1 மார்க் வரும். இயரு அந்த மாதிரி ஏதோ விஷயங்கள்லாம் அதை கேட்பான். அடுத்தது பாடல் வரிகள் யாரை பற்றி கூறுகிறார். பாடல் வரிகள் இருக்குல்ல, அதில் யாரை பற்றி கூறுகிறார், அதை பற்றி ஒரு 1 மார்க் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. சார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்குது. நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இந்த புக்கின் 1 மார்க் என்ன பண்ணணும்னு. அதை இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பேஸ்மெண்ட்டில் தான் அவங்க 1 மார்க் கேட்குறாங்க. பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் தமிழ் நிறையா இருக்குது. சரிங்களா? தமிழ் மீடியமாக இருந்தால் அவன் படிச்சிருவான், அதனால் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் கண்டிப்பாக தமிழ் படிச்சிருக்க மாட்டீங்க. தமிழ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. தமிழ்லேயும் மார்க் ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.